உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்திலையும் எத்தனையா சொல்றேன். இதை மாத்தி ஈட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்களாம் பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகா ஆரம்பம் அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆளு நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீரன் அப்படின்னோட படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஆரம்ப அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்ப எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்கா ஆட்டா கூட அமீரன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்குமே. நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்க இல்லை. ஒரே நாள் தான் எங்க நம்ம டீம் ஃபுல்லா எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலா பழகுறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஜாலியா ஜாலியா அந்த படத்தை முழுவதும் நாங்க அதை எடுத்து முடிக்கும் போதுதான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில பழகும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்துல மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகா தான் இருப்பாங்க, அதுல மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. பிரேம்ல இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்லயுமே வந்து ஒண்ணு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமா இன்னும் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு மாற்றுக்கிறது கிடையாது. அது அமீர் சார் வந்து எவ்வளவு அழகா இருக்காங்க, அமீர் சார் அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்களோ ஒரு வாட்டி கை வைக்கலாமா அமீர் சாருக்கு? அவ்வளவு அழகா இருக்காங்க. இருங்கண்ணே போட்டு விட்டீங்களா பார்க்கல அப்படி சொல்லுங்க. ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுங்களேன், என்ன சொல்ல மாட்டீங்களா? வரேன் ஒரு தடவை வந்துடுறேன். அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆரம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு டிராவல் பண்ற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவுல கொண்டு வரணும். பெரிய அளவுல நீங்கள் குடும்பமா வந்து தியேட்டர்ல அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போட கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமா அவங்களுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பா தந்துடுறேன் இல்லையா? அவன் எதுக்காக அப்படின்றத நீங்க படம் பார்த்தோட தெரிஞ்சிருவீங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் முடியறதுக்குள்ள நான் தமிழ்ல வந்து கரெக்டா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்க தமிழ்ல தான் பேச அப்படின்னு கரெக்டா பேசிட்டாப்ல. அதனால அந்த மோதிரம் பேலன்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா தந்துடுமா. அவ அடுத்து வந்து நம்ம படத்துல நிறைய நட்சத்திரங்க மறைந்த அண்ணன் பாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமா இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்க ரொம்ப சிறப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் டைலாக் டெலிவரியாலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேசுறாங்க. ஏற்கனவே மரபு நட்சத்திரம் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டாவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. அந்த இங்க வந்திருக்க அண்ணன் மீடியாக்காரவங்க தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்ப பாடகரா நீங்க வேற மாதிரி ஊரை மாத்தி சொல்லிவிட்டு அதே கோபத்துல பேசி என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஊதா சட்டக்காரனே, உங்க பேர் எனக்கு தெரியலுமே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னை போட்டு பாடா படுத்துறேன். ஏன் வார வார்த்தையே அதான் நம்ம சாந்தினி கரெக்டா? சந்தினியா? சரி, ஏதோ ஒண்ணு சாந்தினி மேமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறீங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொன்னுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சிறுமையாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைக்கிய மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நாங்க அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்க கட்சியில இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.